அதனால இந்த முறை தயவுகூர்ந்து நம்முடைய தாய்மார்களும் பெரியோர்களும் எந்த காரணத்தை கொண்டு அவங்க கொடுக்கறதுக்காக எந்த விதமா தப்பு செய்யக்கூடாது. நான் உங்களுக்கு தெரியும், சட்டமன்றத்தில் போராடணும், வெளியும் போராடணும். தென் தமிழகத்துல 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் படுகொலை செய்யப்பட்டார். யாரு குரல் யாரு ஆதரவா நம்ம ஆதரவு. அதனால நீங்கெல்லாம் எந்த அளவுக்கு ஆதரவா 100க்கு 100 ஓட்டு ஏன் பெட்டி 1000-1500 ஓட்டு கிடையாது. இதுல ஒரு ஓட்டு 2 ஓட்டு மாறக்கூடாது. அவங்க ஒரே ஆயுதம் 500 கொடுக்குறோம் 1000 கொடுக்குறோம் தேர்தலுக்கு முதல் நாள் கொண்டு வந்து பார்ப்பாங்க. அது மட்டும் தயவு இந்த முறை ஏமாந்தாருங்க. அவங்க யாராவது இந்த 10 வருஷத்துக்குள்ள நான் எம்எல்ஏ ஒருத்தருக்கு ஒரு சட்டம், ஒரு அங்கன்வாடி அமைப்பாளரோ சத்துணவு அமைப்பாளரோ பணம் காசு எல்லாம் வாங்க முடியுதா? 8 லட்சம் கொண்டா 10 லட்சம் கொண்டா கேட்கறாங்க. சோ நாம அப்படி இருந்தா நான் இருந்தா அப்படி கேட்பனா? கேட்பனா? அப்ப அதனால அதையெல்லாம் எண்ணி நமக்கு யாரு நம்ம எதையும் எதிர்பார்க்காம நம்மளுக்கு யாரு பலன் முடிப்பாங்க, யாரு பக்கவரை பார்ப்பாங்க மனசுல வச்சு நம்ம ஏன் பட்டி நான் சுற்றி விட்டார் எல்லாத்துலையும் சொல்லி நீங்க இந்த மாதிரி நான் சின்னம் தான் அதே சின்னம் கொடுத்துருவோம். அதுக்கு பிறகு நீங்களும் மட்டும் ஓட்டு போடுறது சுற்றி விட்டார் கிராமங்களில் பேசணும். இந்த மாதிரி இளைஞர்களிடத்துல கேட்கிறேன். எந்த ஒரு வாக்கம் கூட மாறி பெரியவர்கள் எல்லாம் ஊர் போடுறது போது வெற்றி விழா போட்டாங்க. நன்றி.